கண்களை மூடி சிரம் தாழ்த்தி இறை பிரசனத்துக்குள் நம்மையே ஒப்புவித்து இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து நம்மை ஆழ் மனத்திற்குள் ஆழ் அமைதிக்குள் கொண்டு வந்து இயேசுவே, என் இதயத்தின் நேசரே, என் உள்ளத்தின், என் இல்லத்தின், என் வாழ்க்கையின் எஜமானரே, உம்மை தேடி வந்திருக்கிறேன். உம்மோடு கூட இந்த நாள் முழுவதும் இருப்பதற்காக வந்திருக்கிறேன். என்னோடு நீர் பேசும், உரையாடும், உறவாடும், என்னை செம்மைப்படுத்தும், செப்பனிடும், பண்படுத்தும், பக்குவப்படுத்தும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இயேசுவே, இந்த நாளிலே என்னை முழுவதும் உமது கரங்களிலே கையளித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அது ஆழமாக தியானித்து இதோ நான் என்னை திருத்திக் கொள்ளவும், என்னை உன்னுடைய மகனாக மகளாக மீண்டுமாய் உம்முடைய கரங்களிலே நான் தவளவும் வந்திருக்கிறேன். இதனை ஆசீர்வதியும், இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதியும். இதோ என் விருப்பத்தை ஆசீர்வதித்து இதோ இன்று என்னை ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக, உமக்கேற்ற மனிதனாக, மனுஷியாக நீர் மாற்றும். இதோ என் உள்ளம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் பல்வேறு சங்கடங்களிலே, வேதனைகளிலே, சஞ்சலங்களிலே இதோ நான் என்னை இழந்து நிற்கிறேன். ஒரு அமைதியை தாரும் ஆண்டவரே, ஒரு உன்னதமான ஒரு சமாதானத்தை என் மனதிற்குள் தாரும். அந்த நாளாக இந்த நாள் இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இதோ அமைதியற்று வாழ்கிற, நிம்மதியற்று வாழ்கிற, சமாதானற்ற ஆட்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, இயேசுவே, என் குடும்பத்திற்குள்ளும் எனக்கும் சமாதானத்தை, அமைதியை, மகிழ்ச்சியை நிறைவாக தந்தருளும் என்று சொல்லி சிரம் தாழ்த்தி நம்முடைய குடும்பத்தை, நம்மை ஒரு ஆழமான அமைதியில ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டு, இயேசுவே என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும், இயேசுவே என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும், இயேசுவே என் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு வைப்போம், ஒப்பு கொடுப்போம். எஜமானரே, இயேசு ராஜனே, ஊற்றுமையா உந்தன் வல்லமையை, ஊற்றுமையா உந்தன் வல்லமையை, ஜெபாவியா என்ன நீரப்புமப்பா, ஜெபாவியா என்னை நீரப்புமப்பா, அபிஷேகத்தால் என்ன நீரப்புமப்பா, அபிஷேகத்தால் என்னை நீரப்புமப்பா, ஆற்றலினால் என்ன நீரப்புமப்பா, ஆற்றலினால் என்னை நீரப்புமப்பா, ஊற்றுமையா உந்தன் வல்லமையை, ஊற்றுமையா உந்தன் வல்லமையை, ஜெபாவியா என்ன நீரப்புமப்பா, ஜெபாவியா என்னை நீரப்புமப்பா, அபிஷேகத்தால் என்ன நீரப்புமப்பா, அபிஷேகத்தால் என்னை நீரப்புமப்பா, ஆவியாலே என்ன நீரப்புமப்பா, ஆவியாலே என்னை நீரப்புமப்பா, வல்லமையா என்ன நீரப்புமப்பா, வல்லமையா என்னை நீரப்புமப்பா, அக்னியா என்ன நீரப்புமப்பா, அக்கினியா என்னை நீரப்புமப்பா, ஜெபாவியா என்ன நீரப்புமப்பா, ஜெபாவியா என்னை நீரப்புமப்பா, ஆராதனையா என்ன நீரப்புமப்பா, ஆராதனையா என்னை நீரப்புமப்பா, ஆராதனை. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, என்னை நிரப்பும் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி. எஜமானனே, என் இயேசு ராஜனே, இந்த நாள் முழுவதும்
என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இயேசுவே, இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்து என் அருகே அமர்ந்து யாரிடம் செல்வம் இறைவா வாழ்வு தருகின்ற வார்த்தை எல்லாம் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி பேதுரும் சீடர்களும் உம்மை எப்படி பற்றி கொண்டார்களோ, எப்படி மரியாள் உன் பாத அடியிலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகள் கேட்பது எனக்கு மிகுந்த ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது, அது என்னுடைய பொக்கிஷம் என்று சொல்லி உம்முடைய பாத அடியிலே அமர்ந்து கொண்டாரோ, எவ்வாறு சக்கையோ இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும், என் இல்லத்திற்குள் வாரும், என்னை ஆசீர்வதியும், நீர் இருந்தால் என் மனம் மாறும், நீ இருந்தால் எனக்கு சக்தி கிடைக்கும், நீ இருந்தால் நீர் என்னோடு கூட இருந்தால் வாழ்க்கையில் மாற்றம் வரும், நான் இதுவரை பறித்த பணங்களை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அத்துணை ஆவலாக இருந்தாரோ, அதே போல இயேசுவே, அதே போல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாத அடியிலே அமர்ந்து உம்முடைய பாத அடியிலே அமர்ந்து உமது வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். நானும் என் குடும்பமும் மிகுந்த தாகத்தோடு, வார்த்தையின் மீது உள்ள தாகத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். பல்வேறு மனநிலைகளுடன் நாம் வந்திருக்கலாம், பல்வேறு மனநிலைகளை நான் வந்திருக்கிறேன். இதோ நன்றி மனப்பான்மையோடு, உம்மை புகழ்ந்து பாடுகிற மனப்பான்மையோடு, உம்மை ஆராதிக்கிற மனப்பான்மையோடு வந்திருக்கிறேன். அதே சமயத்திலே மனதிலே பல்வேறுமான சஞ்சலங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், சிலுவைகளை சுமந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன். இத்தனை நாள் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை, இத்தனை நாள் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை, அமைதி கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே இயேசுவே, நம்பிக்கையோடு இந்த கணத்திலே என்னுடைய இதயத்தை உமது கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். இன்று எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி, ஆமென். இன்று எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று, இன்று எனக்கு அமைதி கிடைக்கும் என்று சொல்லி நம்பி வந்திருக்கிறேன். என்னை நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த இடம் முழுவதும் உடைய ஆவியானவரும் வல்லமையும் சூழ்ந்திருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தவக்காலத்துல நம்ம ஒவ்வொரு வாரமும் பல்வேறு சிந்தனைகளோடு, பல்வேறு சிந்தனைகளிலே நாம் இந்த தியானங்களை மேற்கொள்கிறோம். இந்த 3ஆம் ஞாயிறான இந்த நாளிலே இந்த தியானத்தை செய்வதற்காக வந்திருக்கிறோம். தவக்காலம் என்றாலே ஒரு இன்னும் தனி அக்கறை, ஜபத்துல, தபத்துல, தியானம் செய்வதில், திரியாத்திரை போவதில், இறைவனுக்குரிய காரியங்களை செய்வதில் ஒரு தனி அக்கறையோடு, ஒரு ஸ்பெஷல் ஒரு கன்சிடரேஷனோடு நம்ம வருவோம். எனக்கு ஒரு நபரை தெரியும், கடலூரை சார்ந்தவர், எங்க ஃபாதருடைய மாமா. அவர் எங்க ஒரு ஃபாதர் இருக்கார், அவங்களுடைய மாமா. அவருடைய பழக்கம் என்னன்னா, அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும், இப்போதான் ரிட்டையர்ட் ஆனாரு. நெய்வேலி பக்கத்தில் இருக்கிற அந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்தவர். நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? தெளிவா இருக்கா? ஓகே, தெளிவா இருக்கா? பிரைஸ் தி லார்ட். நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கிறவர். அவர் எப்படின்னா, ரொம்ப வருஷமாவே அவருடைய பழக்கம் தான். காலையில் எந்திரிச்ச ஒன்று பல்லு விளக்கிட்டு நம்மலாம் டீ குடிப்போம், காஃபி குடிப்போம். அவர் தனியாக ஒரு ஸ்பெஷல் பாட்டில் வச்சுருப்பார். ஆமாம், அந்த பாட்டில் எப்பவும் அந்த பாட்டில் எப்படி ஊற்றி ஒரு அவுன்ஸ் தினந்தரும் காலையில் பல்லு விளக்கிட்டு சாப்பிடுவார். ஆமாம், உங்களுக்கு தெரியும் என்ன பாட்டில்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அந்த ட்ரிங்க்ஸு, டாஸ்மாக் சரக்கு காலையில் ஒரு தடவை சாப்பிடுவார். திருப்பி ஒரு 11 மணிக்கு ஒரு அவுன்ஸு, அது சாப்பிட்றதுக்கு முன்னால், அப்புறம் திரும்ப ஒரு சாயந்தரத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அவுன்ஸு. அவ்வளோதான். ரொம்ப டிசிப்ளின் அதுலாம். அதுக்கு மேலே கூட்ட மாட்டார். ஒரு அவுன்ஸ் எப்பவும் அந்த ஒரு இதுலேயே இருக்கணும், அந்த கறக்கத்திலே இருக்கணும். அப்போ தான் அவரோட வேலை செய்ய முடியும், போக முடியும், வர முடியும், எல்லாத்துலையும் நார்மலாக பேச முடியும். அந்த அவுன்ஸ் இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனிதர். ஆனால் இந்த 40 நாட்கள் மட்டும் தொடவே மாட்டார். காலையிலையும் தர மாட்டார், மதியம் தர மாட்டார், சாயந்தரம் தர மாட்டார். அவ்வளோ ஒரு 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 ஒழுக்கம், பயங்கரமான ஒழுக்கம் அவருக்கு. அப்போ நாங்கள் சந்திக்கும் போது அவர்கிட்ட கேட்டேன், எப்படி உங்களால் இருக்க முடியுது? இல்லை 325 நாள், அந்த 40 நாளை தவிர மற்ற நாள்லாம் அப்படி இருக்கும். ஆனால் இந்த 40 நாள் மட்டும் உங்களை எப்படி உங்களால் ஒரு சுய கட்டுப்பாடோட, ஒரு ஒழுக்கத்தோட, சுய ஒழுக்கத்தோட
உங்களால் இருக்க முடியுதுன்னு கேட்குற பொழுது அவர் சொன்னார் ரொம்ப தெளிவா, ஃபாதர் உங்களுக்கு கேள்விப்பட்டது இல்லையா, நீங்கள் பைபிளில் வாசித்தது இல்லையான்னு கேட்டார். பைபிள் எங்கே இருக்குன்னு தெரியலையே எனக்கு, எங்கேயும் சாப்பிடக்கூடாது 40 நாள் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா எப்படின்னு தெரியலையேன்னு கேட்டேன். இருக்கு ஃபாதர் சொன்னார். எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பைபிள் இருக்கிறது, நீ உன்னுடைய காணிக்கையாக ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடு என்று சொல்லு. தசம பாகத்தை கொடுன்னா வருஷத்துல 364, அதுல 10% 40 நாள். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதுல 10% 36.5 நாள். ஆனா நான் கூட ஆண்டவருக்கு சூடு 4 நாளா சேர்த்து 40 நாளா இந்த தசம பாகத்தை ஆண்டவர் கொடுக்குறேன். இந்த தசம பாகத்துல நான் இந்த தண்ணி அடிக்கிறது இல்லை, நான் எங்கேயும் போறதில்ல வரதில்ல. இந்த 40 நாளும் சுய ஒழுக்கத்தோடு நான் கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிரைஸ் எல்லாம். மற்ற நாள் எனக்காக, அந்த 40 நாள் யாருக்காக? கடவுளுக்காக. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதே படத்தை நம்மளும் மற்ற நாள்லாம் பயங்கரமா இருப்போம், ஆனால் இந்த 40 நாளும் அப்படி பயங்கரமா ஆண்டவருக்காக முழுவதாக நம்மையும் ஒப்பு கொடுத்து, அது தேவைதான். அட்லீஸ்ட் இந்த 40 நாளாச்சு இறைவனுக்கேற்ற ஒரு மகனாக, இறைவனுக்கேற்ற ஒரு மகளாக இன்னும் ஆழமாக நம்மை ஒரு வல்லமைக்குள்ளே, ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நிறைய திரியாத்திரைகள், நிறைய ஜபங்கள், நிறைய ஒழுக்கங்கள், சுய ஒழுக்கங்கள் என்று சொல்லி இந்த தவக்காலத்துக்கே ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆற்றல், ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிறது. அந்த பவரை நாம் நமதாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆழமாக சிந்தித்துக் கொண்டோம் சொன்னால் இதெல்லாம் ஒரு வெளி அடையாளமாக மாறிடக்கூடாது. நாம் செய்கிற ஜபங்கள், நாம் செய்கிற திருப்பலிகள், நம்ம கலந்து கொள்கிற திருப்பலிகள், நாம் கலந்து கொண்டிருக்கிற தியானங்கள், திரியாத்திரைகள், இதெல்லாம் ஒரு வெளிய அடையாளம் மட்டும் மாறாம இந்த வெளி அடையாளத்திலிருந்து உள்ள போடணும். உள் ஒரு மாற்றமாக, உள் மன மாற்றமாக மாற வேண்டும். அதற்கான அழைப்பு தான் இன்றைக்கு நமக்கு இறைவன் அழைத்து இந்த தியானத்திலே பங்கு கொள்ள வைத்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வெளி அடையாளத்துல மாறின மட்டும் பத்தாது, உள்ள நம்ம என்ன செய்யணும்? மனம் மாற வேண்டும். உள் மாற்றம் தேவை. ஏன்னா வெளி மாற்றம் ரொம்ப நாள் நீடிக்காது. ஒருத்தர் மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு இப்போ ஒரு தியவக்காலத்தில் நடந்து போறேன்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி போனான். மூட்டை முடிச்சுலாம் கட்டி வச்சுக்கிட்டு பயங்கரமான வேண்டுதலோட, ஆண்டவரே என் குடும்பத்தை நீ காப்பாற்றணும், எனக்கு மனம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு வேளாங்கண்ணி போனார். நடந்து ஒரு 10 நாள் நடந்தே வேளாங்கண்ணி போயிட்டான். கைகால வலிச்சு போயிட்டான். போய் அங்கே போனவொடனே ஒரு ரூம் எடுத்து தங்கினார். இல்லை பயங்கர இதை ரொம்ப உடம்பு சோர்வுனால அசதி ஏற்று அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு ரூமில் போய் தங்கினார். தூங்கணும் ஆசை, ஏன்னா 7-10 நாளாக சரியா தூங்கணும் ஆசை. படுத்து தூங்குறாரு. மூட்டை பூச்சிக்கடி தாங்க முடியல அவரால். என்னடா இது மூட்டை பூச்சிக்கடி பயங்கரமா இருக்கு என்று சொல்லி அந்த பெட்டெல்லாம் தட்டி பார்க்குறாரு. மூட்டை பூச்சி எங்கே பார்த்தாலும் மூட்டை பூச்சியா இருக்கு. உடனே இந்த ரூமு கொடுப்பாங்க இல்லையா, அங்கே போய் இந்த ரூமில் 201 ரூமில் பயங்கர மூட்டை பூச்சி கடியாக இருக்குது, ஆனால் எனக்கு வேறு ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேறு ரூம் வாங்கி அங்கே போய் படுத்தார். அசதியில் படுத்தார். அங்கேயும் தூங்க முடியல. பார்த்தா சுற்றி மூட்டை பூச்சி. அவரால் பயங்கர திருப்பி இன்னொரு ரூம் மாற்றினார். அங்கேயும் பார்த்தா சுத்த மூட்டை பூச்சி. அவன் போய் பயங்கரமாக சண்டை போட்டு, என்னையா ரூம் வச்சிருக்கிறீங்க, ஒன்றும் சுத்தமாக இல்லாமல் கழுவாமல் கூட்டாமல் கொள்ளாமல் இப்படி மூட்டை பூச்சி கடியாக இருக்க ரூமா வச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி சாவியை தூக்கி போட்டு அப்படியே போய் இதில் படுக்கலாம்னு சொல்லிட்டு தெருவில் படுக்கலாம்னு தெருவில் படுத்திருந்தாரு. அங்கேயும் சுத்த மூட்டை பூச்சி. ஆக மூட்டை பூச்சி எங்கே இருந்துச்சுன்னா அந்த ரூமில் கிடையாது, பெட்டில் கிடையாது. அவர் தனியாக மூட்டை கட்டி வச்சிருந்தார் இல்லையா, அந்த மூட்டைக்குள்ள அவட்ட தான் மூட்டை பூச்சி. வெளியே மூட்டை பூச்சி நினைச்சாரு. ஆனால் இருந்தது எங்க? அவட்ட தான் மூட்டை பூச்சி இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் அங்க சுத்தி அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை சொல்லிட்டு இருக்கோம். வெளி அடையாளங்களில் மட்டுமே ஒரு கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனம் செலுத்த வேண்டியது எங்க? உள்ள, நமக்குள்ள. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அழுக்குகளும் அசடுகளும் எங்க இருக்குன்னா வெளியே கிடையாது, நமக்குள்ள இருக்கிறது. அதை நமக்குள்ளாக ஆழமாக சென்று இன்று அதை பார்க்கிற we become aware. அதை நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
இப்படி ஒரு இளைஞன் பார்த்தான். நம்மள பைபிள் கொண்டு வந்திருக்கிறோமா? பைபிளை கொண்டு வந்திருக்கிறோம். பைபிளை தூக்கி காட்டுவோம். பைபிள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆமா, குட். அவர் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டே இருப்பார். நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? வீட்டில் முழுசு வாசிச்சிருக்கீங்களா? யாராச்சும் முழுசு யார் வாசிச்சிருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். யார் முழுசா வாசிச்சிருக்கீங்களா? ஆமா. அவர் நம்மள ஒரு தடவை வாசிச்சிருப்பான். அவர் வாசிச்சுட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிச்சுட்டு இருப்பார். ஒரு 10-15 முழுசா வாசிச்சிருப்பார். இப்ப இளைஞன் பார்த்தான், அவர்கிட்ட கேட்டான், நீங்க என்ன லூசா அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்ப எதுக்கு இடத்துல வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே பைபிளை, சாக போற கடைசியில சங்கரம் போற மாதிரி சாக போற கடைசியில பைபிள் வாசிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க என்ன லூசா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் சொன்னாரு, தம்பி நான் லூசு கிடையாது, இருந்தாலும் வா வந்துட்டு சொல்றேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்ப அவன் கேட்டான், நீங்க இந்த பைபிள் வாசிக்கிறீங்களே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? வாசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன கிடைக்கிறது என்று கேட்கிறப்ப அவர் சொன்னார், தம்பி இந்த மூலையில் இருக்கிற அந்த கறி மூங்கில் கூட எடுத்து வாங்கினார். மூங்கில் கூடையில கறி இருந்துச்சு. இந்த பசங்க தூவம் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த கறி இருந்துச்சு. அந்த கறி மூங்கில் கூட எடுத்து வாங்கினார். அந்த கறியை கீழே கொட்டுன்னு சொன்னார். இப்போ போய் அதை கழுவுன்னு சொன்னார். அவன் கழுவுனா அவன் வந்து திறந்து விட்டான். மூங்கில் கூடையில் தண்ணி போயிட்டே இருந்துச்சு. அப்போ கூப்பிட்டார், தம்பி இப்போ என்ன பண்ணேன்னு கேட்டார். ஆனால் மூங்கில் கூடை வந்து தண்ணி பிடிக்க ட்ரை பண்ணேன், தண்ணி பிடிக்கவே முடியல. ஏன்னா அது இருக்கிற ஓட்டை வழியா தண்ணீர் போய்கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னான். அது மாதிரி தான் அவர் சொன்னார், ஆமே தம்பி நானே எவ்வளோ படிச்சு பார்க்குறேன், என் மனசு நிற்கிறது இல்லை, போயிட்டே இருக்கு. ஆனா ஒன்று கவனிச்சியா, தண்ணீர் பிடிப்பதற்கு முன்னால் அந்த கூடையில அழுக்கும் கசடுகளும் கருப்பா இருந்துச்சு. ஆனா தண்ணி திறந்து விட்ட பிறகு இந்த மூங்கில் கூடை அந்த தண்ணீர் போய் அதுல இருக்கிற கருப்பு, அதுல இருக்கிற அழுக்கு, அதுல இருக்கிற அசடா நீங்க போய் இப்ப எப்படி இருக்கு, மூங்கில் கூட சுத்தமா இருக்கு. அதே போலத்தான் நான் வாசிக்க 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 அந்த வார்த்தைகளின் மனசுல நிக்குதோ நிக்கலையோ, என் மனசுல இருக்கிற அழுக்குகளை கசடுகளை அது களைகிறது என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதே போல இன்னைக்கு நாம் இறை சன்னிதானத்தில் அமர்ந்து இறைவனுடைய வார்த்தைகளை கேட்க 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 நாம் செபிக்க 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 நம்முடைய இதயத்தை இறைவன்பால் எழுப்ப எழுப்ப நம் மனசுல இருக்கிற கசடுகள் அழுக்குகள் போகணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கணும். அதுக்காக உங்களையும் முழுசா நீங்க தாங்க. தவக்காலத்துல எத்தனை நாட்கள் நம்ம தவக்காலம்? 40 நாட்கள். 40 நாட்களும் பிளஸ் 6 வாரம், 6 ஞாயிற்றுக்கிழமை, 46 நாட்கள். ஆமா, 40 நாட்கள் தவக்காலம். ஏன் இந்த 40 நாட்கள்? எதற்கு இந்த 40 நாட்கள்? இந்த 40 நாட்களுக்கும் பைபிள்ல என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். 40 ஏன் 50 வச்சிருக்கலாம், 60 வச்சிருக்கலாம், ஏன் 40? இந்த பைபிளுக்கும் 40க்கு என்ன சம்பந்தம்? நான் வாசிக்கிறோம் விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறி சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். மோயிசன் என்ன செய்யறான்னா, மலை மேல் ஏறி, சீனாய் மலை மீது ஏறி 40 இரவும் 40 பகலும் இறைவனோடு என்ன செஞ்சாரு? தங்கி இருந்தார், தனித்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர் இறைவனோடு தனித்திருந்தார். இந்த 40 நாட்களும் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இறைவனோடு தனித்து இருப்பதற்காக, தங்கி இருப்பதற்காக. அதான் ஆண்டவர் மிக தெளிவா சொல்றாரு யோவான் 15ஆம் அதிகாரத்துல, நான் உங்களுள்ளும் நீ எங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்க மிகுந்த கனி தெரிவீர்கள், அங்க நிலைத்திருக்காவிட்டால் எந்த கனியும் தரமாட்டோம் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோ இந்த 40 நாளின் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால், இறைவனோடு தனித்திருத்தல், இறைவனோடு தங்கி இருத்தல். எப்படி மோயிசன் சீனாய் மலை மீது இறைவனோடு தங்கி இருந்தாரோ, தனித்திருந்தாரோ,
அதே போல நாமளும் இறைவனோட தங்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அதை தான் ஏங்குறோம் இல்ல, என் கூட யார் தங்குவார், என் கூட யார் இருப்பார், என்னோடு கூட இருப்பார் யார் என்று சொல்லிதான் நம்முடைய ஏக்கமும் நம்முடைய தேடலும் இருக்கிறது இல்ல. நம்மலாம் நம்ம தனிமையாக இருப்பதை விட நம்ம யாரோட சேர்ந்து இருக்கிற பொழுது, எனக்காக ஒருத்தர் இருக்கிற பொழுது, என்னுடைய உறவை அவர் விரும்புகிற பொழுது, என் அன்பை விரும்புகிற பொழுது, அதான் ஏக்கம் இல்ல. இந்த ஏக்கம் எங்க வந்துச்சுன்னா தொடக்கத்திலே வந்துச்சு. ஆதாம ஆண்டவர் படைக்கும் பொழுது எல்லாம் ஜோடி ஜோடியா ஜாலியா போகுதுங்க. அவன் மட்டும் தனிச்சு இருக்கிறான். அந்த தனிமை இருக்கிறது. அந்த தனிமையில அவன் வந்து பார்க்கறான், எல்லாம் சந்தோஷமா இருக்கு, நான் மட்டும் இப்படி தனித்து இருக்கிறேன் என்று சொல்லி அவன் மனசுக்குள்ள அப்பயே ஒரு ஆதி தனிமை வந்தது. ஆதி தனிமை வந்தது, முதல் தனிமை. அது அவனால தாங்க முடியல. அந்த தாங்க முடியாதை பார்த்து இறைவன் அவனுக்கென்று ஏற்ற ஒரு நல்ல ஒரு பெண்ணை படைத்து அந்த தனிமையை போக்க வேண்டும் என்று சொல்லி அவனை குடும்பமாக மாற்றினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அல்ல தனிமை நல்லதல்ல, நீ சேர்ந்து இரு, ஒரு கூட இரு என்று சொல்லி தங்க ஒரு மனைவியை அவனுக்கு தந்தார். இன்னைக்கு அப்பதான் பிரச்சனையா இருக்குல்ல, கூட தங்குறதான் பிரச்சனையா இருக்கு, தனிமை நின்று போகலாம் சொல்லிட்டு. ஆனால் இறைவன் அந்த தனிமை நல்லதில்லை என்று சொல்லிதான் அவனுக்கு கூட ஒரு மனைவியை தந்தார். அதே போல நம்ம தங்க இறைவனோடு நாம் தங்க வேண்டும், இறைவனோடு தங்க வேண்டும். அதுதான் இந்த 40 நாட்களும். அடுத்து நாம் வாசிக்கிறோம் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போதும் போதும். இதுல என்ன வாசிக்கிறோம்னா என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 25 வசனத்துல 12 கோத்திரங்களுக்கு ஒருவராக, 12 இனங்களுக்கு ஒருவராக மோய்சன் 12 பேரை தேர்ந்தெடுத்து போய் வேவு பார்த்துடுவாங்க, உளவு பார்த்து விட்டுவார்கள். இறைவன் அந்த நாட்டை நமக்கென்று தந்திருக்கிறார், நமக்கென்று கொடுக்க இருக்கிறார். அந்த நாட்டை நம்ம நுழைய முடியுமா, போக முடியுமா, அங்க இருப்பவரோடு இழுத்து போராட முடியுமா என்று சொல்லி போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி 12 பேரை அனுப்புகிறார். அந்த 12 பேர்ல பெரியவர் வந்து கலாபு, மூத்தவர் வந்து சின்னவர் வந்து ஜோஷுவா. ஆக இவங்க 2 பேரும் சேர்ந்து மற்ற 10 பேர் சேர்ந்து அந்த நாட்டை போய் பார்க்கிற பொழுது நாடு மிகுந்த வளமை உள்ளதாக இருக்கிறது. எல்லாம் பெரிய பெரிய திராட்சைகள் நல்லா வளர்ந்து நல்ல ஒரு தண்ணியோட நல்ல செழுமையும் கொழுமையும் உள்ள நாடாக இருக்கிறது. ஆனா அங்க இருக்கிறவங்க தடிமாடா இருக்கிறாங்க, எல்லாம் பயங்கரமா குண்டு குண்டா நல்லா பெரிய ஆட்களா, மோதுனா ஒண்ணு செய்ய முடியாது, அப்படி ஒரு வலிமை உள்ளவளா இருக்கிறாங்க. அப்ப அவங்க திரும்பி வந்து சொல்றாங்க மோயிசண்டையும் அந்த மக்களையும் பார்த்து, நாடு செழுமையாக இருக்கிறது, கொழுமையாக இருக்கிறது, ஆனா இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர காட்டாங்க, இருக்கிறவெல்லாம் பயங்கர காட்டாங்க, அவங்களை எதிர்த்து நம்மளால போராட முடியாது, வாங்க திரும்ப எங்க போயிருவோம், எகிப்துக்கு போவோம் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஜோஷுவாவும் கலாபும் சேர்ந்து ஒவ்வொருத்தையும் காலை விழுந்து எந்திரித்து இதுவரை நான் அர்ப்பணித்து இந்த அடுத்த அமர்வில் இன்னும் ஆழமாக அந்த இறை வார்த்தைக்குள் நாம் செல்ல வேண்டும், நமக்குள் செல்ல வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டும். நம்மை தேர்ந்து தெளிந்து ஆராய்ந்து நம்முடைய மனதில் இருக்கிற தேவையற்ற கலக்கங்கள், தேவையற்ற பயங்கள், தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் எடுத்து போட்டு உள்ளார்ந்த உறுதி பெற்றவர்களாக, உள்ளார்ந்த தெம்பை பெற்றவர்களாக, உள்ளார்ந்த அமைதி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் வைத்து, இயேசுவே காலை அமர்வில் எங்களை வழிநடத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த அமர்விலும் வழிநடத்தி எங்களை ஆசிர்வதித்து இன்னும் அதிகமாக விசுவாசம் உள்ளவர்களாக, மனதிலே தைரியம் உள்ளவர்களாக, எங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு தெளிவு உள்ளவர்களாக, இதோ எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சக்தி உள்ளவர்களாக, நம்முடைய அன்பு பிள்ளைகளாக மாற்றி அருள் புரியும். நாங்கள் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.